ஹாய், நான் டாக்டர் விஜயகுமார், ஜென்ரல் ஃபிசிஷியன் ஃப்ரம் தாமஸ் ஹாஸ்பிட்டல், புளியங்குடி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாஸ்டர் ஹெல்த் செக்கப். மாஸ்டர் ஹெல்த் செக்கப் எதுக்கு தேவை? இப்போ பேசிக்காக நம்ம எப்போவுமே ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் ஆனால் அதோட காஸ்ட்டு, டைம், பண்ணுற கஷ்டம் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை கண்டுபிடிச்சி அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணுறோம். இப்போ மாஸ்டர் ஹெல்த் செக்கப் யாரெல்லாம் பண்ணிக்கலாம்? 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கீங்களா? ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செக்கப் பண்ணிக்கலாம். 30 வயசுக்கு மேலே இருக்கீங்க, 40 வயசுக்கு மேலே இருக்கீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செக்கப் பண்ணிக்கலாம். உங்களோட ஹேபிட்ஸ், லைஃப் ஸ்டைலை பொறுத்து. மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும்? ஸோ பேசிக்காக உங்களோட வெயிட்டு, ஹைட்டு, அதை வச்சு உங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் பார்க்கணும். தென் உங்களோட பிளட் ப்ரெஷர் அளவு பார்க்கணும். உங்களோட பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் பார்ப்போம். பிளட் சுகர் லெவல் பார்ப்போம். ஃபாஸ்டிங்கில் எடுக்கிற பிளட் சுகர் லெவல், அப்புறம் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அவங்களுக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் கூட நம்ம தைராய்டு, இசிஜி, எக்கோ, அப்புறம் ட்ரெட்மில்ல வாக்கிங் பண்ண வச்சு ஹார்ட் அட்டாக் அக்கல்ட்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாஸ்டர் ஹெல்த் செக்கப் முன்னாடியே நம்ம பண்ணிக்கிறதுனால இந்த டிசீஸை எல்லாத்தையுமே நம்ம வர்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு அதை அடிக்குவேட்டாக ட்ரீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அது போக முக்கியமாக கேன்சர் இப்போ நிறைய பேத்துக்கு வருது. ஸோ மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் நம்ம கேன்சரையுமே ஏர்லியாக ப்ரிவென்ட் பண்ணுறது மூலமாக, ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணுறது மூலமாக ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே நம்ம ட்ரீட் பண்ணிடலாம். அதோட ட்ரீட்மெண்ட் காஸ்ட் எல்லாமே நமக்கு ரொம்ப கம்மியாகும். ஸோ என்னென்ன கேன்சருக்குலாம் நம்ம செக்கப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸாக இருக்கவங்க செர்விக்கல் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், இது ரெண்டுக்கும் நம்ம கண்டிப்பாக செக்அப் பண்ணி பார்க்கணும். அப்புறம் மேல்ஸ் அவங்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கா, அதுக்கப்புறம் கோலன் கேன்சர், இது எல்லாமே கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். லேடிஸ் எப்போல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு பிரெஸ்ட் கேன்சருக்கு நீங்கள் 30 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கிளினிக்கல் எக்ஸாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் 40 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மேமோகிராஃபி எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. ப்ராஸ்டேட் கேன்சருக்கு ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட் மூலமாக, ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன், அது மூலமாகவே நீங்கள் அதை கண்டுபிடிச்சிடலாம். கோலன் கேன்சருக்கு நீங்கள் 45 வயசுக்கு மேலே இருக்கும்போது ஒரு 2 to 3 years ஒன்ஸ் கொலனோஸ்கோபி பண்ணிக்கிறது அட்வைசபிள்.